الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. गुज़श्ता जुमा के खुतबे में सूरत अल-अनाम की आयात நான் கடந்த ஜும்மா குத்பாவில் के हवाले से அதிகாரம் அனாமுடைய வசனம் 152 மற்றும் 153 தொடர்பாக किए हुए அதில் கூறப்பட்ட கட்டளைகளை பற்றி எடுத்துரைத்து வந்தேன். बता रहा था அதில் 3 விஷயங்கள், यानी शिर्क से அதாவது இணை வைப்பதிலிருந்து தவிர்ந்திருப்பது, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, औलाद की तरबियत की மேலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் தரபியத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறப்பட்டிருந்தது. அந்த வசனத்தில் உள்ள மீதியுள்ள கட்டளைகள், அதாவது எதனை குறித்து அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், அதாவது आता है உங்களது இறைவன் உங்களுக்கு தடுத்தவற்றை பற்றிய கட்டளைகளை குறித்து சிலவற்றை இன்று எடுத்துரைப்பேன். इन अहकामात के बारे में कुछ இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ள கட்டளைகள் ஒருவேளை இன்றும் முடிவடையாது. होंगे. எவ்வாறாயினும் इन आयात में 4வது கூறப்பட்ட விஷயம் இதுவாகும், बहरहाल அதாவது வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வமா பத்தன, வெட்கக்கேட்டிற்கு அருகில் கூட செல்லாதீர்கள். तक़रबुल फ़वाहिश வெளிப்படையாக இருக்கக்கூடிய தீமையாக வெட்கக்கேடாக இருப்பினும் மறைமுகமான வெட்கக்கேடாக இருப்பினும் அவற்றின்பால் நெருங்காதீர்கள். फ़ाहिशा के करीब भी न जाओ. இந்த ஒரு கட்டளையில் फ़ाहिशा और बेहयाइयों பல்வேறு விதமான ना छुपी हुई வெட்கக்கேடுகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தடுக்கப்பட்டுள்ளது. इस एक हुक्म में அல் ஃபவாஹிஷ் என்பதற்கு பல்வேறு பொருட்கள் உள்ளன. और बुराइयों से இதற்கு விபச்சாரம் என்றும் பொருள் உள்ளது, இதற்கு வரம்பு மீறுவது என்ற பொருளும் உள்ளது, मानी है. இதற்கு ஒழுக்கங்கெட்ட जनाबी ஒழுக்கங்களை சீர்குலைக்கக்கூடிய செயல் என்ற பொருளும் உள்ளது. इसके मानी இதற்கு பல்வேறு விதமான மிகப்பெரிய பாவங்கள் மற்றும் ஷைத்தானிய செயல்கள் என்ற பொருளும் உள்ளது. पामाल இதற்கு ஒவ்வொரு தீமையான விஷயங்களை கூறுவது மற்றும் செய்வது என்ற பொருளும் உள்ளது. और शैतानी हरकतों இதற்கு மிகவும் கஞ்சத்தனமாக இருப்பது என்ற பொருளும் உள்ளது. करने के भी हैं. ஆக இந்த கட்டளையில் தனிப்பட்ட மற்றும் சமூக தீமைகள் ஒழிக்கப்பட்டுள்ளன, அல்லது வீடு, சுற்றுச்சூழல் மற்றும் சமூகத்தில் பரவக்கூடிய और मुआशरती வெட்கக்கேடுகள் ஆகியவைகள் தடுக்கப்பட்டுள்ளன. किया गया है. या वो இதில் விபச்சாரம் என்பதனை பற்றி பார்த்தோம் என்றால், घर இது எப்படிப்பட்ட பாவ செயல் என்றால், माशरे में திருக்குர்ஆனில் மற்றொரு இடத்தில் இதற்கு का தண்டனை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது எப்படிப்பட்ட பாவம் மற்றும் வெட்கங்கெட்ட செயல் என்றால், तो ये एक ऐसा गुनाह இதில் திருமணமான ஆண் தொடர்பு கொண்டிருந்தால் பிறகு அவர் தனது மனைவி மக்களுக்குரிய உரிமைகளை மறந்து விடுகின்றார். ये एक ऐसा இந்த गुनाह வெட்கங்கெட்ட செயலில் ஈடுபடுவதால் जिसमें அவர் தனக்கு தனது மனைவி மக்கள் மீது என்ன பொறுப்பு உள்ளது என்பதையே மறந்து விடுகின்றார். அதுவே ஒரு திருமணமான பெண்ணாக இருந்தால் அவள் इस बेहयाई में தனது பிள்ளைகள் மற்றும் தனது கணவருக்குரிய உரிமைகள் மற்றும் தனது பொறுப்புகளை செய்யாமல் மறந்து விடுகின்றாள். बच्चों और खामद के हक और जिम्मेदारियां அதுவே திருமணமாகாதவராக இருந்தால் சமூகத்தில் அசுத்தத்தையும் வெட்கக்கேடையும் பரப்புவதற்கு காரணமாக அமைகின்றார். मुआशरे में பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து और बेहयाई சிலர் தகாத உறவுகளை கொள்கின்றனர். வீடு மற்றும் குடும்பத்தின் அழுத்தம் அல்லது சமூகத்தின் அழுத்தம் காரணமாக नाजायज तौर அல்லது தனது பொய்யான வாக்குறுதியினால் அந்த தொடர்பு இடையில் முறிந்து போனால்
और जब ஆண்களுக்கு பெரிய அளவில் எந்த வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் ஏசியன் சூழலை கொண்ட நமது சமூகம் ஆண்களுடைய தீமைகளை அதிகளவு மறைக்கவே செய்கின்றது. ஆனால் பெண்ணுடைய வாழ்வு சீரழிந்து போய்விடுகின்றது. இதற்கான உதாரணம் பத்திரிகைகளில் பொதுவாக வெளிவருகின்றன. மேலும் இப்படிப்பட்ட தொடர்பின் காரணமாக குழந்தை பிறந்தால் அப்படிப்பட்ட நபர்கள் குழந்தைக்கு அதற்குரிய உரிமையை கொடுக்காமல் குழந்தையை கொலை செய்ய காரணமாகின்றனர். அல்லது அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொல்லுதல் என்ற பிரிவின் கீழ் வருகின்றனர். இங்கு இந்த நாடுகளில் இவ்வாறு தெரிய வந்தால் பிறகு ஏதாவது கொஞ்சம் உரிமையை பெற்று தருவதற்கு சட்டம் முயற்சி செய்கின்றது. மேலும் சிறிது உரிமையை பெற்றும் தருகின்றது. ஆனால் பலரும் பொதுவாக பிள்ளைகளை கொலையே செய்து விடுகின்றனர். மேலும் ஏழை நாடுகளில் பிள்ளைகளுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. இந்த வெக்கங்கெட்ட செயல் மற்றும் தீமைகளில் ஏதாவது பணவசதி படைத்த மனிதர் தொடர்பு கொண்டிருந்தால் சட்டம் எதுவும் கேட்பதில்லை. 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தொடர்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது ஓரிடத்தில் தவறான வழியில் ஒரு குழந்தை பிறந்தது. காவல்துறை நேர்மாறாக அந்த ஏழை பெண் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்த ஆணை எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் வசதி படைத்தவராய் இருந்தார். இவைகள் வெளியில் வந்திருக்கக்கூடிய 1-2 சம்பவங்கள் ஆகும். இதுபோன்ற எத்தனை சம்பவங்கள் உள்ளன என்பது தெரியவில்லை. அவை பல குடும்பங்களை சீரழித்தும் உள்ளது. இது இறைவனுடைய கட்டளையிலிருந்து விலகி இருப்பதனாலேயே ஆகும். முஸ்லிம் என்று கூறக்கூடியவர்களின் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுகின்றோம் என்ற முழக்கங்களை எழுப்பக்கூடியவர்களின் நாட்டின் நிலைமை இவ்வாறு உள்ளது என்றால் நாம் மற்றவர்களுக்கு என்ன போதிக்க முடியும்? இதுபோன்ற வெக்கங்கெட்ட செயல்கள் நடைபெறுகின்றன. அல்லாஹு தாலா இதுபோன்ற தீமைகளின் அருகில் கூட செல்லாதீர்கள் என்று கூறுகின்றான். அதாவது தீமைகளின் பக்கம் திசை திருப்பக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்திருங்கள். இக்காலகட்டத்தில் இதற்கு பல்வேறு வழிகள் வெளிவந்துள்ளன. இக்காலத்தில் இன்டர்நெட், இதில் ஆபாசமான பிலிம்கள் வருகின்றன, வெப்சைட்டுகள் உள்ளன, டிவிகளில் ஆபாசமான படங்கள் வருகின்றன, வீணான மற்றும் ஒழுங்கீனமான பத்திரிகைகள் வெளிவருகின்றன. இந்த ஆபாசமான பத்திரிகைகள், அதாவது போனோகிராபி என்று கூறக்கூடியவற்றிற்கு எதிராக இங்கும் குரல்கள் எழுப்பப்படுகின்றது. அதாவது இப்படிப்பட்ட பத்திரிகைகளை ஸ்டால்களில், கடைகளில் வெளிப்படையாக வைக்கக்கூடாது. ஏனென்றால் பிள்ளைகளின் ஒழுக்கத்தில் தீய தாக்கம் ஏற்படுகிறது என கூறப்படுகின்றது. இவர்களுக்கு இன்றுதான் இந்த சிந்தனை வந்துள்ளது. ஆனால் திருக்குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பே கட்டளையிட்டுள்ளது. அதாவது இவைகள் அனைத்தும் வெக்கங்கெட்டது ஆகும். இதன் அருகில் கூட செல்லாதீர்கள் என கூறுகின்றது. இது உங்களை வெக்கங்கெட்டவராக்கிவிடும், இறைவனிடமிருந்து உங்களை விலக்கிவிடும், மார்க்கத்திலிருந்து உங்களை விலக்கிவிடும், மேலும் சட்டத்தை மீறக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். இஸ்லாம் வெளிப்படையான வெக்கக்கேடுகளிலிருந்து மட்டும் தடுக்கவில்லை, மாறாக மறைவான வெக்கக்கேடுகளிலிருந்தும் தடுக்கின்றது. பர்தாவை பற்றிய கட்டளையும் இதனாலேயே இடப்பட்டதாகும். பர்தா மற்றும் ஒழுக்கமான ஆடைகள் மூலம் பையன் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு திறந்த தொடர்பு மற்றும் சுதந்திரத்தில் ஒரு தடை ஏற்படுகின்றது. இஸ்லாம் பைபிளை போன்று நீங்கள் பெண்களை தீய பார்வையினால் பார்க்காதீர்கள் என்று கூறவில்லை. ஏனெனில் பார்வைகள் படும்போது நெருக்கமும் ஏற்படும், பிறகு தீமைகள் உண்டாகும், பிறகு அங்கே நல்லது கெட்டது என்ற வேறுபாடு இல்லாமல் போய்விடும். பிறகு பொது இடங்களில் சேர்ந்து பழகுவதன் மூலம் அல்லாஹு மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றிற்கேற்ப இவ்வாறு சுதந்திரமாக பையனும் பெண் பிள்ளையும் இருக்கும்போது, ஆணும் பெண்ணும் இருக்கும்போது, பிறகு மூன்றாவதாக உங்களிடத்தில் ஷைத்தான் இருப்பான். நான் இன்டர்நெட் போன்றவற்றின் உதாரணத்தை கூறினேன். இதில் பேஸ்புக், ஸ்கைப் போன்றவற்றின் மூலம் சேட்டிங் செய்யப்படுகின்றது. பல வீடுகள் அழிந்து போவதனை நான் பார்த்துள்ளேன்.
நமது அகமதிகளிடமும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதனை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கின்றேன். अल्लाह और ஆக இறைவனுடைய இந்த கட்டளையை எப்போதும் நாம் கண்முன் நிறுத்த வேண்டும். जब அதாவது தீமைகளின் அருகில் கூட செல்லக்கூடாது. तीसरा तुम में ஏனென்றால் பிறகு ஷைத்தான் உங்களை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து விடுவான். इंटरनेट वगैरह की मैं ஆக இது திருக்குரானின் கட்டளையின் அழகு ஆகும். அதாவது பார்வையை உயர்த்தி பார்க்க கூடாது என்று மட்டும் கூறவில்லை, चैट वगैरह जो करते हैं ये மாறாக பார்வையை கோர்க்க கூடாது, घर பார்வையை எப்பொழுதும் से मैंने தாழ்த்தியே வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது. अफसोस से मैं कहूंगा இந்த கட்டளை ஆண் பெண் இருபாலருக்கும் உரியதாகும். அவர்கள் தங்களது பார்வையை தாழ்த்தியே வைக்க வேண்டும். हमेशा सामने रखना चाहिए. பார்வைகள் கீழே இருக்கும்போது அதன் விளைவாக சுதந்திரமான சேர்ந்து பழகும் தொடர்புகளில் अपने कब्जे में कर தடை ஏற்படும். மேலும் தீமைகளை பார்க்கக்கூடாது. தீமையான ஆபாசமான மற்றும் ஒழுங்கீனமான படங்களை பார்க்கின்றார்கள். பிறகு அதிலிருந்தும் தடை ஏற்படும். ये नहीं பிறகு சுதந்திரம் என்ற பெயரில் இப்படிப்பட்ட விஷயங்களை கூறக்கூடிய தனது கதைகளை கூறக்கூடிய மக்கள் மத்தியில் और नजरों को மற்றவர்களையும் இதன்பால் இழுக்கக்கூடியவர்கள் மத்தியில் உட்காரக்கூடாது. कि अपनी नजरें नीचे ஸ்கைப், பேஸ்புக் போன்றவற்றின் மூலம் ஆண் பெண் ना ही ஒருவர் மற்றவருடன் பேசக்கூடாது. नजरें नीची होंगी ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்க கூடாது. कि मेल जोल இதனை ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு வழியாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடாது. फिर ये भी है ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், बेहुदा और लगा அனைத்தும் வெளிப்படையாக மற்றும் மறைவாக உள்ள रोग पैदा होगी. தீமைகள் ஆகும். இவற்றின் முடிவு என்னவாகும் என்றால் நீங்கள் உங்களது உணர்வுகளின் எழுச்சியில் மூழ்கி விடுவீர்கள். आजादी के नाम पर உங்களது அறிவும் சிந்தனையும் முடிந்துவிடும். இறுதியில் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறி அவனது கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். மேலும் இன்றைய காலத்தில் इस तरफ இயல்புக்கு மாற்றமான அதன் காரணமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தையே இருக்கக்கூடியதுமான ஒரு வெக்கங்கெட்ட செயலுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கங்கள் ஓரின திருமணத்தை ஆதரிக்கும் சட்டத்தை இயற்றி வருகின்றது. அதாவது தீமைக்கு ஆதரவு அளிப்பதற்கு மற்றும் பரப்புவதற்கு அரசாங்கங்கள் ஓரின திருமணத்தை ஆதரிக்கும் சட்டத்தை இயற்றி வருகின்றது. அதாவது தீமைக்கு ஆதரவு அளிப்பதற்கு மற்றும் பரப்புவதற்கு அரசாங்க அளவில் முயற்சிகள் மற்றும் சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகின்றன. तुम्हारी अकल और सोच எந்த அளவு என்றால் அரசாங்கத்தின் தலைவராகிய பிரதமர் உலகம் முழுவதும் ஓரின திருமண சட்டம் இயற்றப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் என கூறுகின்றார். फिर आजकल के जमाने மேலும் இதற்காக நாம் உலகில் முயற்சிகள் செய்வோம் எனவும் சிலர் கூறியுள்ளனர். जो फितरत இவ்வாறு ஒரு பிரதமர் கூறியுள்ளதாக செய்தி வந்துள்ளது. இது உண்மை என்றால் பிறகு இது இறைவனின் பிடியினை இவர்கள் அழைக்கின்றார்கள் என்பதாகும். பிறகு ஒரு நாட்டின் மிகப்பெரிய பாதிரியார், ஏறக்குறைய இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் ஆவார். ஆப்பிரிக்கர்கள் இப்போது வரை இதுபோன்ற இயல்பிற்கு எதிரான திருமணங்கள் நடைபெறக்கூடாது, இதற்கு சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்றே கூறி வருகின்றனர். यहाँ तक ஆனால் பைபிளை படிக்கக்கூடிய, அதனை பற்றி பேசக்கூடிய, அதனை போதிக்கக்கூடிய பாதிரியார் कि अब तमाम दुनिया में அதில் இதனாலேயே ஒரு சமுதாயம் அளிக்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. இது பைபிளிலும் உள்ளது. அவர் கூறுகின்றார், इस बारे में இப்படிப்பட்ட ஓரின திருமணங்கள் செய்யக்கூடிய இணைகள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்றால் பிறகு நான் நரகத்திற்கு செல்வதையே விரும்புவேன் என கூறியுள்ளார். तो आवाज दे रहे हैं ஆக இதுவே இவர்களது நிலைமையாக உள்ளது. कि बड़े पादरी இன்றைய उலகில் தீமைகள் எல்லை மீறிவிட்டன. साउथ ஆக நினைவில் கொள்ளுங்கள், हालांकि இந்த தீமைகள் இவ்வாறே வெளிப்படையாக பரவிக்கொண்டே சென்றது என்றால், அல்லாஹ்வின் கட்டளையின்பால் உலகம் முகம் திருப்பவில்லை என்றால், फिर पादरी साहब கவனம் செலுத்தவில்லை என்றால் பிறகு சமுதாயங்கள் தனது முடிவுகளை சந்திக்க நேரிடும். இது நிச்சயமாக இவ்வுலகினையும் நரகமாக்கும். அல்லாஹ் மறுமையில் அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பது அவனுக்கே தெரியும். ये फरमाते हैं தற்போதைய மருத்துவ ஆராய்ச்சிகளும் தெளிவாக இதனை கூற ஆரம்பித்துள்ளன. वाले जोड़े
அதாவது जन्नत में नहीं जाएंगे। எய்ட்ஸ் நோய் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் மிக வேகமாக பரவுகிறது. इनका हाल அதாவது ஆண்கள் ஆண்களுடனும் பெண்கள் பெண்களுடனும் திருமணம் செய்து பயங்கரமான குற்றத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என கூறுகிறது. फाशी की इंतहा हो चुकी है அல்லாஹ் பல்வேறு வழிகளில் தண்டனையை வழங்குகின்றான். कि ஒரு சமுதாயத்தை जो கல்மழை பொழிய செய்து தண்டனை கொடுத்ததனால் அனைத்து சமுதாயங்களையும் அவ்வாறே தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. हम फैलती रही இந்த HIV काम की तरफ எய்ட்ஸ் நோய் போன்றவை எப்படிப்பட்டதென்றால் பயங்கரமான வேதனை அளிக்கக்கூடிய முடிவு வரை இழுத்துச் செல்லும். जो ये ஆக எந்த வேகத்துடன் உலகில் தீமைகள் பரப்பப்படுகின்றதோ अल्लाह ताला இந்த நேரத்தில் ஒரு அகமதியின் பணி என்னவென்றால் जो मेडिकल रिसर्च அதனை விட அதிகமாக தனது இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தி தன்னையும் உலகத்தையும் இந்த பயங்கரமான அழிவிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். जो मर्दों और இந்த உலகவாதிகள் தம்மை தாமே அழித்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். இந்த உலகவாதிகள் அரசியல் நோக்கினை அடைவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பிரிவினரை மகிழ்ச்சியடைய செய்வதற்காக को இறைவனுடைய சட்டத்தை மீறுகின்றார்கள். முழு உலகத்திலும் தீமைகளை பரப்ப முயற்சி செய்கின்றனர். HIV பிறகு இதன் முடிவு அழிவு ஆகும். ऐसी है जो दर्दनाक இப்படிப்பட்ட மக்களுடன் கொண்ட அனுதாபத்திற்கு बस जिस நாம் இவர்களுக்கு அல்லாஹ் மிகவும் கருணை காட்டக்கூடியவனும் பாவங்களை மன்னிக்க கூடியவனும் ஆவான். फैलाई जा रही है அவன் பாவ மன்னிப்பிற்கான பாதையினை திறந்தே வைத்திருக்கின்றான் என்று கூறுவது அவசியமாகும். अपने அவன் கூறுகின்றான், पैदा करके வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرُல்லாஹ ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் दुनियादार வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். पर तुले बैठे हैं। தீமைகளில் इन दुनियादारों को மூழ்கியிருக்கக்கூடியவர்கள் मकासद के हसूल के लिए அல்லது தனது खुश करने के लिए நப்சின் மீது அணிதிழித்துக் கொண்டவர்கள் தனது இறைவனை நினைவு கூறட்டுமாக, को தனது பாவங்களுக்கு மன்னிப்பு கோரட்டுமாக. மேலும் அல்லாஹ்வை தவிர எவராலும் மன்னிக்க முடியாது. इन लोगों की हमदर्दी के लिए ஆக இது எல்லா விதமான தீமைகளையும் குறிக்கும். பிடிவாதம் இல்லாமல் அல்லாஹ்வின் அச்சம் இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். वो फरमाता है कि அல்லாஹ்வை தவிர इज़ा फ़अलू फ़ाहिशतन மன்னிக்கக்கூடியவர் எவரும் இல்லை. ஆக நான் ஆரம்பத்தில் கூறிய அனைத்து வித தீமைகளிலிருந்தும் தானும் தவிர்ந்திருப்பதற்கான வழியினை காண்பிப்பதற்கும் ஒவ்வொரு அஹ்மதியும் முயற்சி செய்ய வேண்டும். फस्तगफिरू இது அவர் மீது பொறுப்பு ஆகும். அல்லாஹு தாலா வரம்பு மீறாதவர்களை மன்னித்து விடுகின்றான். यगफिर ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் ஏதாவது தீமையான காரியங்களை செய்தாலோ அல்லது தனது நப்சின் மீது அநீதி இழைத்தாலோ या अपनी जान பிறகு தனது இப்படிப்பட்ட நிலையில் और अपने இறைவனை நினைவு கூர்ந்தால், और अल्लाह के सिवा இறைவனிடம் மன்னிப்பு கோரினால், தனது பாவங்களின் மீது பிடிவாதம் கொள்ளாமல் இருந்தால் அவர்களது இறைவன் மன்னிப்பான். तो खुदा அதாவது மன்னிக்கக்கூடிய இறைவன் அவர்களது பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் தீமைகளில் மூழ்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அறிவை வழங்கட்டுமாக. बस हर किस्म की फौशा அவர்கள் இறைவனின் பிடியிலிருந்து பாதுகாக்கப்படட்டுமாக. खुद भी இந்த விஷயங்களின் விளக்கத்தினை எடுத்துரைக்க வேண்டிய அவசியத்தை और बचने நான் உணர்ந்து வந்தேன். रहमदी को ஆகையால் நான் சிறிதளவு விளக்கம் கொடுத்துள்ளேன். अल्लाह ताला ஏனென்றால் இன்றைய நாட்களில் இதனை பற்றி பரவலாக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. हज़रत मसीह मौद अलैहिस्सलातु அடுத்ததாக அடுத்த கட்டளை कि जब कोई இறைவன் இந்த வசனங்களில் இதனை கூறியுள்ளான், या अपनी जान வலா தக்ரு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். ऐसे அதாவது அல்லாஹ் தடுத்துள்ள உயிரை அனுமதியின்றி கொலை செய்யாதீர்கள். मांगे இந்த கட்டளை இதன் பக்கம் கவனம் ஊட்டுகிறது. उनका खुदा அதாவது அண்டை அயலாருக்குரிய உரிமையை செலுத்துங்கள். बख्शने वाला खुदा தனது சகோதரர்கள், தனது நண்பர்கள், बख्श देगा। தன்னுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களது உரிமையை நீதியுடனும் நேர்மையுடனும் அழியுங்கள். जो फौशा में मुब्तला है கொலை என்பது வெறும் உயிரை கொள்வது மட்டும் கிடையாது, खुदा ताला की पकड़ மாறாக தொடர்பை முறிப்பது,
நேர்மையற்ற முறையில் மற்றவர்களது உரிமைகளை பறிப்பது இதுவும் கொலையாகும். कर रहा था इसलिए மற்றவர்களை உணர்வு ரீதியில் காயப்படுத்துவது இதுவும் கொலையாகும். आजकल बहुत आम हो चुका है. ஒருவரை கொலை செய்ததற்கு சமமாக இழிவுபடுத்துவதும் इन आयात में இந்த பிரிவின் கீழ் வருகிறது. कि वला तक़तुलुन ஒருவரது சுயமரியாதையை சீரழிப்பதும் கொலை செய்வதாகும். किसी जान को जिसे अल्लाह ताला ने हुर्मत बख्शी है. இதனை போன்று ஆன்மீக ரீதியிலும் கொலை நடைபெறுகின்றது. हुक्म इस तरफ तवज्जो दिलाता है எவ்வாறாயினும் माशरे के हुकूक अदा அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இவை அனைத்தும் எப்படிப்பட்ட கொலை என்றால் இவற்றை செய்வதிலிருந்து இறைவன் உங்களை தடுத்துள்ளான். ஒவ்வொரு கொலையின் இறுதி முடிவு சமூகத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் பயனற்றதும் ஆகும். बल्कि ताल्लुकात को இந்த விஷயங்கள் இறைவன் மிகவும் வெறுக்கக்கூடிய விஷயங்களாகும். दूसरों के हुकूक को माल करना அல்லாஹ் தஆலா இல்லா பில் ஹக் என்று கூறியுள்ளான். அதாவது தண்டனைக்கு தகுதியானவரை தவிர என கூறுகின்றான். ये भी कत्ल है. இதற்கும் சட்டங்களை தனது கையில் எடுப்பதற்கு எந்தவித அனுமதியும் கிடையாது. इतना ज्यादा பழி வாங்குவதற்கு, தனது போட்டி பொறாமையை வெளிப்படுத்துவதற்கு, சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. தண்டனைக்குரியவருக்கு தண்டனை அவர் செய்த பாவத்தின் அளவு வழங்கப்படும். மேலும் இந்த தண்டனையும் குற்றம் செய்தவர் திருந்த வேண்டும் என்பதற்காகவே வழங்கப்படுகின்றது. மேலும் இதன் மூலம் அவர் சமூகத்தின் சிறந்த அங்கமாக மாறி சுற்றுப்புறத்தின் கூச்சல் குழப்பத்தினை ஒழிப்பதற்கு வழியாக அமைய வேண்டும் என்பதனால் ஆகும். हर कत्ल का ஆனால் இங்கு இந்த விஷயமும் தெளிவு பெற வேண்டும். मुआशरे में அதாவது தண்டனை வழங்குவதற்கு, பழி வாங்குவதற்குரிய உரிமை ஒவ்வொருவருக்கும் கிடையாது. மாறாக அந்த உரிமை சட்டத்திற்கு மட்டுமே உண்டு. சட்டம் अल्लाह ताला फरमाता है நீதியினை நிலைநாட்டியவாறு सिवाय उसके தண்டனையை அளிக்க வேண்டும். हकदार அநீதி இழைக்க கூடாது. के लिए भी எந்த அளவு என்றால் अपने हाथ में ஒரு கொலையாளிக்கு தண்டனையை வழங்கக்கூடிய உரிமை ஒரு நபருக்கோ அல்லது கொலை செய்யப்பட்டவரின் வாரிசுகளுக்கோ கொடுக்கப்படவில்லை. மாறாக இந்த உரிமை சட்டத்திற்குரியதாகும். दी जाए இன்றைய காலத்தில் தான் இதற்கான சட்டங்களை இவர்கள் இயற்றி வருகின்றார்கள். जितना उसका जुर्म है ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்பே கட்டளையிட்டுள்ளார், ये सजा दी जाए நீங்கள் நீதியினை நிலைநாட்டியவாறு குற்றவாளிக்கு தண்டனை அளியுங்கள் என मुआशरे का கூறியுள்ளார். बेहतर हिस्सा बनकर मुआशरे के ஒரு फितनों சட்டம் फसाद மட்டுமே को ஒரு கொலையாளி தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்றால் அது வழங்கும். लेकिन இதனை यहाँ போன்றே சமூகத்தில் சட்டத்திற்கு கீழ் की सजा மற்ற தண்டனைகளும் உள்ளன. और बदले கொலைக்கு பதிலாக एक को नहीं தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்றாலோ बल्कि कानून को है அல்லது பாய்காட்டு செய்வதாக இருந்தாலும் कानून इंसाफ के இதற்குரிய तकाजे पूरे அதிகாரம் करते हुए சம்பந்தப்பட்ட அமைப்பிற்கே உரியதாகும். ना के जुल्म करते हुए நமது ஜமாத்திலும் தண்டனை வழங்கக்கூடிய நிலை कातिल के की सजा जो है வழக்கத்தில் உள்ளதென்றால் அது சீர்திருத்தத்திற்காகத்தான் உள்ளது. எந்தவித அநீதி இழைப்பதற்காகவோ வரம்பு மீறுவதற்காகவோ அல்ல. எந்த விதமான தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அது சீர்திருத்தத்திற்காகவே கொடுக்கப்படுகின்றது. அது அநீதி இழைப்பதற்காக கொடுக்கப்படுவது கிடையாது. इंसाफ के तकाजे पूरे அநீதியும் வரம்பு மீறுதலும் கொலைக்கு சமமானதாகும். सजा दो. நான் இதனை பலமுறை பார்த்திருக்கின்றேன், குறித்தும் வைத்திருக்கின்றேன். அதாவது இரு பிரிவினர்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்பட்டால், சண்டை ஏற்பட்டால், வழக்கு தொடரப்பட்டால் தீர்ப்பு வழங்கக்கூடிய அமைப்பு தனது அறிவு மற்றும் சாட்சிகளுக்கு ஏற்ப ஒரு பிரிவினரை குற்றவாளி என அறிவிக்கும். को खत्म करना அதன் பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்தும் சிபாரிசு செய்யப்படும். तो ये इख्तियार ஆனால் எதிர்பிரிவினர், அதாவது பாதிக்கப்பட்ட பிரிவினர், தண்டனை குறைந்த அளவே கொடுக்கப்பட்டுள்ளது, का निजाम राइज है. அதிக அளவு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என கோவப்படுகின்றார்கள். जुल्म और ज्यादती के लिए அதாவது தீர்ப்பு அவர்களது விருப்பப்படி இருக்க வேண்டும் என கருதுகின்றார்கள். இவ்வாறு இரு பிரிவினருக்கும் தீர்ப்பு வழங்குவதற்கான உரிமை வழங்கப்பட்டால் ஒரு கொலைக்கு பிறகு மற்றொரு கொலை நடைபெற்றுக் கொண்டே செல்லும். திருக்குரான் இதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என जुल्म और ज्यादती நம்மிடம் கூறுகின்றது. ये भी कत्ल के मुतरादिफ है. தண்டனை வழங்குவதன் அசல் நோக்கம் சமூகத்தில் அநீதியினை ஒழிப்பதே ஆகும், नोट சீர்திருத்தம் செய்வதாகும். कि अगर दो அநீதி இழைத்தவருக்கு அவர் செய்த அநீதியினை உணர வைப்பதாகும். लड़ाई हो जाए இரண்டு மூமின்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டால் कि फैसला அவர்களுக்கு அதனை உணர்த்தினால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றனர். शवाहिद के मुताबिक
ஆக இதுதான் தண்டனை வழங்குவதற்கான அசல் நோக்கமும் எண்ணமும் ஆகும். அதாவது சீர்திருத்த வேண்டும், उसके लिए மேலும் சமூகத்தில் சண்டை சச்சரவுகளினால் ஏற்படக்கூடிய கொலையை நிறுத்த வேண்டும் என்பதே ஆகும். இதன் பின்னர் நான் नुकसान पहुंचा होता है। அடுத்த வசனத்தில் கூறப்பட்ட அடுத்த கட்டளையின் பக்கம் வருகின்றேன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், थोड़ी सजा दी வலா தக்ரபு மாலல் யதீமி यानी இல்லா பில்லத்தி ஹிய அஹ்சனு. उनके मुताबिक हो। अगर इसी அனாதைகளின் உடைமையின்பால் முறையின்றி நெருங்காதீர்கள். फैसला करने का इख्तियार दे दिया जाए तो एक कत्ल के बाद இங்கு இறைவன் சமூகத்தின் பலகீனமான வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்பதன் பக்கம் கவனமூட்டுகின்றான். कि तुम इससे बचो। நீங்கள் அனாதைகளின் உடைமைகளின்பால் நெருங்காது என்று இருந்தால் பிறகு அனாதைகளின் வருமானம் அல்லது சொத்துகள் பாழாகி விடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. अपने जुल्म का एहसास दिलाना। அதனால்தான் கூறுகின்றான், அனாதைகளின் உடைமைகளின்பால் நீங்கள் முறையான வகையில் செல்ல வேண்டும். முடிந்த அளவு உடைமைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். बस ये असल गरज है, ये असल मकसद है। அனாதைகளின் செல்வங்களை அழிக்க வேண்டும் அல்லது காலி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நெருங்கக்கூடாது. மாறாக அனாதைகளுக்கு मुआशरे में பலன் ஏற்படும் வகையில் அவர்களது சொத்துக்களையும் செல்வங்களையும் உபயோகப்படுத்துங்கள். ஆக இது கட்டாய கட்டளையாகும். அதாவது நீங்கள் அனாதைகளின் செல்வங்களை பாதுகாக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். बिल्लती है आस। ஒரு நம்பி ஒப்படைக்கப்பட்டவர் என்ற ரீதியில் यतीम के माल நெருங்கிய உறவினரோ அல்லது யாரிடம் அனாதை பொறுப்பாக ஒப்படைக்கப்படுகின்றாரோ அவர் அனாதையின் செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், मुआशरे के கண்காணித்தும் வர வேண்டும். तबका के ஜமாத்தும் அனாதைகளின் செல்வங்களை பாதுகாக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். अगर சமூகமும் நாட்டின் சட்டங்களும் அவர்களுடைய செல்வங்களை பாதுகாக்க வேண்டும், கண்காணிக்கவும் வேண்டும். सरमाया या जायदाद के இதனை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? हो जाने का भी खतरा हो இதற்கும் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. कि यतीम के அனாதைகளின் செல்வங்களை பெருகக்கூடிய வகையில் உபயோகப்படுத்துங்கள், அதாவது வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்கள். இதன் மூலம் அனாதைகளுக்கு பலன் கிடைக்க வேண்டும். இதன் மூலம் அறிவு வளர்ச்சி பெறாத அந்த அனாதை வர்க்கத்திற்கு माल ना हो। தாய் தந்தையின் நிழல் இல்லாமல் வாழக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அவர்களது சொத்துக்கள் அழிந்து விடுவதற்கு ஆபத்து இருக்கும் போது फायदा पहुंचाने की गरज से அதனை முறையாக இவ்வாறு பயன்படுத்துங்கள். इस्तेमाल அதனை இவ்வாறு வணிகத்தில் ஈடுபடுத்துங்கள். அதனை இவ்வாறு முதலீடு செய்யுங்கள். அந்த செல்வம் பெருக வேண்டும். இது மிகப்பெரிய பொறுப்பு ஆகும். அனாதைகளின் உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கட்டளையிட்டு உறவினர்கள் மீதும் சமூகத்தினர் மீதும் பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா மற்றொரு இடத்தில் கூறுகின்றான், जमात நீங்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்றால், சாக்குப்போக்குகளை கூறி அனாதைகளின் செல்வங்களை விழுங்கிவிட முயற்சி செய்தீர்கள் என்றால் இதற்கு மிகவும் கடுமையான தண்டனை உண்டு. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், இன்னல்லதீன யாக்குலூன அம்வால் யதாமா துல்மன் இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரன். बहुत सारी सूरतें हैं। यतीमों के माल அதாவது அநியாயமாக அனாதைகளின் செல்வங்களை விழுங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்கள் தனது வயிறுகளில் நெருப்பை நிரப்புகின்றனர். उस गिरोह को மேலும் கூறுகின்றான், उन बच्चों को जिनके माँ बाप का साया उनके சயஸ்லௌன சஈரா, जिनकी जायदादें जाया होने का அதாவது நிச்சயமாக அவர்கள் கொழுந்து விட்டெறியும் आसान तरीक पर நெருப்பில் நுழைவார்கள். इस्तेमाल करो। इस तरह इन्वेस्ट திருக்குரானின் போதனைகள் ஒரு பிரிவினருக்கு மட்டும் உரிமையை பெற்றுத்தரக்கூடியதும் மற்ற பிரிவினருடைய உரிமையை அமுக்கக்கூடியதும் கிடையாது. जो यतीम के माल की हिफाजत அனாதைகளின் செல்வங்களை அனுமதியற்ற முறையில் விழுங்கி தனது வயிற்றில் நெருப்பை நிரப்புகின்றீர்கள் என்று கூறுவதுடன் நீதியினை நிலைநாட்டியவாறு நம்பிக்கை மற்றும் நாணயத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு அனாதைகளின் செல்வங்களை செலவு செய்கின்றீர்கள் என்றால் பிறகு இது அநீதி ஆகாது. उसकी बड़ी सख्त सजा ஆகையால் அனாதைகளின் வளர்ப்பிற்காக ஆகக்கூடிய செலவுகளை, वालल यतामा அவர்களது கல்வி மற்றும் தர்பியத்திற்காக ஆகக்கூடிய செலவுகளை செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் அநீதி இழைக்க கூடாது. நம்பி ஒப்படைக்கப்பட்டதில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், லா தாக்குலுஹா இஸ்ராஃபம் வபிதாரன் ஐ யக்பரு. जुल्म से यतीमों के माल அவர்கள்
வாலிப பருவத்தை அடைந்துவிடும் पेटों में आग भर அச்சத்தினால் அவர்களது செல்வங்களை அனுமதிக்கப்படாத வகையில் அவசரமாக அளவு கடந்து விழுங்காதீர்கள். शोला जन आग में அல்லாஹ் கூறுகின்றான், பமன் கான கனியன் कुरान करीम के பல் अहकामात யஸ்தஅஃபிஃப், सिर्फ ऐसे नहीं, அதாவது வசதி படைத்தவர்களாக பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த செல்வங்களிலிருந்து முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும். कि यतीमों को माल ஆனால் நிர்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கல்வி மற்றும் இதர செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களை குறித்து கூறுகின்றான். ஃபல் யாக்குல் பில் மாரூஃப், அதாவது நியாயமான முறையில் இதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். சரியான முறை என்பது என்ன? அதாவது அந்த அனாதைக்காக செலவு செய்யக்கூடியதனை எடுத்துக் கொள்ளலாம், और दयानत के அல்லது மிகவும் வறுமையான நிலையில் வாழ்வை நடத்துவதற்கு வழி இல்லை என்றால் அவருடைய பொறுப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழ் फरमाया कि यतीम के அந்த அனாதை 24 மணி நேரம் இருப்பதனால் சிறிதளவு அதிலிருந்து சேவைக்காக எடுத்துக் கொள்ளலாம். ஆக அந்த செல்வத்தை செலவு செய்ய இந்தளவு மட்டுமே அனுமதி உள்ளது. पर उसकी तरबियत ஆனால் அந்த செல்வத்தை பாதுகாப்பது மற்றும் பெருக்குவது தொடர்பான கட்டளையை எப்பொழுதும் கண்முன் நிறுத்த வேண்டும். உண்மையான நம்பி ஒப்படைக்கப்பட்டவருக்கான உண்மையான பாதுகாப்பவருக்கான உரிமையை செலுத்த வேண்டும். ताकुलुहा इसराफन, அல்லாஹ் கூறுகின்றான், ஹத்தா யப்லுக அஷுத்தா, उनके जवान हों அதாவது அவர்கள் தனது வாலிப பருவத்தை உறுதியான வயதினை அடையும் வரை தனது செல்வம் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க மற்றும் கவனிக்கக்கூடிய திறமை வரும் வரை அந்த செல்வங்களை பாதுகாக்க வேண்டும். ஆக இதுதான் அனாதைகளுக்குரிய உரிமையாகும், ஒரு பலகீனமான வர்க்கத்தின் உரிமையாகும். அவர்கள் அறிவான வாலிப பருவத்தை அடையும் வரை அவர்களது சொத்துக்களை செல்வங்களை பாதுகாக்க வேண்டும். बस वो मुनासिब तौर पर इस माल में से ले सकता है. மேலும் அதனை அவர்கள் கண்காணித்துக் கொள்ள தகுதியானவர்கள் ஆகும்போது அவர்களது செல்வங்களை அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். या अगर இங்கு இதுவும் தெளிவு பெற வேண்டும். அதாவது சில சமயங்கள் சில அனாதைகள் வாலிப பருவத்தை அடைந்த பிறகும் கூட அறிவு ரீதியாக அவர்கள் தனது செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருப்பதில்லை. பிறகு எப்போது வரை அதற்கு தகுதியாக மாட்டார்களோ அல்லது எப்போதும் குறைவான அறிவினை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் जो उस माल நிரந்தரமான முறையில் அவர்களது செல்வங்களை பாதுகாப்பது கடமையாகின்றது. இப்படிப்பட்ட மக்களும் உள்ளனர், அதாவது குறைவான அறிவை கொண்ட போதிலும் திருமணம் செய்ய தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றால் பிள்ளைகள் பிறந்தால் பிறகு பிள்ளைகள் வாலிப பருவத்தினை அடையும் வரை उम्र को पहुंच जाए, அன்பர்களுடைய சமூகத்தினருடைய மற்றும் ஜமாத்துடைய பணி இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதாகும், वाले हों, இவர்களது உடைமையை பாதுகாப்பதாகும். यतीम का कायम है. एक कमजोर பலகீனமானவர்கள் மற்றும் அனாதைகளின் உரிமைகள் மற்றும் வளர்ப்புகள் பற்றிய அல்லாஹு தாலாவின் கட்டளைகளை விளக்கியவாறு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், काबिल हो जाए உங்களில் வசதி படைத்தவர்களில் சரியான அறிவில்லாதவர்கள் இருந்தால், உதாரணமாக அனாதைகள் அல்லது வாலிப பருவத்தை அடையாதவர்கள் போன்றோர், மேலும் அவர்கள் தனது அறிவின்மையின் காரணமாக தமது செல்வங்களை அழித்துவிடக்கூடிய நிலை இருந்தால், பிறகு நீங்கள் பாதுகாவலர் என்ற ரீதியில் அவர்களது அனைத்து செல்வங்களையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளுங்கள். उसके माल की மேலும் வணிகம் மற்றும் அவர்களது வாழ்க்கை தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செல்வங்களை இந்த முட்டாள்களிடம் ஒப்படைக்காதீர்கள். शादी हो जाती है और औलाद भी இந்த செல்வங்களிலிருந்து அவசியத்திற்கேற்ப உண்ணவும் உடுத்தவும் கொடுத்து வாருங்கள். அவர்களிடம் சரியான சிறந்த வார்த்தைகளை கூறி வாருங்கள். அதாவது அவர்களது அறிவும் கண்ணியமும் உயரக்கூடிய விஷயங்களை கூறி வாருங்கள். இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு வகையில் தேவையான தர்பீத் கிடைக்க வேண்டும். और यतीम அவர்கள் அறிவினர்களாகவும் அனுபவமற்றவர்களாகவும் இருந்துவிடக்கூடாது. ताला के अहकामात அவர்கள் வியாபாரியின் மகன்களாக இருந்தால் அவர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள். வேற ஏதாவது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் जो सही उल अकल ना हो, அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் அவர்களை உறுதியாக்குங்கள். உடனுக்குடன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருங்கள். देगा தனது கற்பித்தலுக்குரிய சோதனையை அவ்வப்போது செய்து கொண்டே வாருங்கள்.
நீங்கள் கற்றுக் கொடுத்ததனை அவர்கள் புரிந்துள்ளார்களா இல்லையா என சோதித்து வாருங்கள். திருமணம் செய்வதற்கு தகுதியானவராகிவிட்டால், அதாவது வயது ஏறக்குறைய 18 அடைந்தால், அவர்களிடம் அவர்களது செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய அறிவு ஏற்பட்டு விட்டதா என பாருங்கள். பிறகு அவர்களது செல்வங்களை அவரிடம் ஒப்படையுங்கள். வீணான செலவுகள் என்ற ரீதியில் அவர்களது செல்வங்களை செலவு செய்யாதீர்கள். இவர்கள் பெரியவர்களாகிவிட்டால் அவர்களது செல்வங்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்ற அச்சத்தினால் அவர்களது செல்வங்களை சேதப்படுத்தாதீர்கள். எவர் வசதி படைத்தவராக இருக்கின்றாரோ அவர் அவர்களது செல்வங்களிலிருந்து சேவை செய்வதற்காக எதனையும் எடுக்க வேண்டாம். ஆனால் தேவை உடையவர் சரியான முறையில் எடுத்துக் கொள்ளலாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அரபு நாட்டில் செல்வங்களை பாதுகாக்க கூடியவர்களுக்கிடையில் இந்த விஷயம் பிரபல்யமாக இருந்தது. அதாவது அனாதைகளின் பாதுகாவலர் அவர்களது செல்வங்களிலிருந்து எடுக்க விரும்பினால் முடிந்த அளவு இந்த சட்டத்தை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதாவது அனாதைகளின் செல்வங்களில் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து அவர்கள் எடுத்து வந்தனர். அசல் முதலீடு செய்த செல்வத்தை அவர்கள் வீணாக்குவதில்லை. இந்த வழக்கத்தின்படியே நீங்கள் செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனாதைகளின் செல்வத்தை திரும்ப ஒப்படைக்கும் போது சாட்சிகளின் முன்னிலையில் அவர்களது செல்வங்களை ஒப்படையுங்கள். மரணமடையக்கூடிய ஒருவருடைய பிள்ளைகள் பலகீனமான சிறு வயதினை உடையவராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் பிள்ளைகளின் உரிமை பாதிக்கப்படக்கூடிய வகையில் எந்த ஒரு வசியத்தும் செய்யக்கூடாது. அனாதைகளின் மீது அநீதி இழைக்கும் வகையில் அனாதைகளின் செல்வங்களை சாப்பிடக்கூடியவர்கள் அவர்களின் செல்வங்களை உண்ணவில்லை, மாறாக நெருப்பை உண்ணுகின்றார்கள். இறுதியில் எரியக்கூடிய நெருப்பில் போடப்படுவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் நேர்மை மற்றும் நாணயத்திற்கு எத்தனை அம்சங்களை கூறியிருக்கின்றான் என்பதனை பாருங்கள். ஆக உண்மையான நேர்மை மற்றும் நாணயம் எல்லா வித இந்த அம்சங்களையும் கொண்டதே ஆகும். எனவே முழுமையான முறையில் அறிவினை செலுத்தியவாறு நேர்மையின் எல்லா விதமான அம்சங்களையும் கைக்கொள்ளவில்லை என்றால் பிறகு அப்படிப்பட்ட நேர்மையும் நாணயமும் தனக்குள் மறைவான நம்பிக்கை துரோகத்தை தன்னுடன் வைத்திருக்கும். நேர்மையின் எல்லா வகையினையும் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் பிறகு அதில் மறைவான நம்பிக்கை துரோகம் வந்துவிடும். ஆக மிகவும் கவனமுடையவராக இருந்து இந்த உரிமையை செலுத்த முயற்சி செய்ய வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா தக்வாவை பற்றி திரும்ப திரும்ப அறிவுறுத்துகின்றான். இதனால் தன்னை ஆராயுங்கள், பலகீனமானவர்களுக்குரிய உரிமை செலுத்தப்படுகிறதா இல்லையா என பாருங்கள். நேர்மை மற்றும் நாணயத்தின் தரத்தை ஆராய்ந்து கொண்டிருங்கள். இதனுள் மறைவான நம்பிக்கை துரோகம் இருந்துவிடக்கூடாது. மேலும் அவை நெருப்பை வயிற்றில் நிரப்புவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. பிறகு அடுத்ததாக இறைவன் கூறுகின்றான், மேலும் அளவையும் நிறுவையும் நீதியுடன் முழுமையாக கொடுங்கள். இங்கு பொதுவாக தமது வியாபாரத்தை நீதி மற்றும் நாணயத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவாறு செய்வதற்கு கட்டளிடப்பட்டுள்ளது. முதலில் அனாதைகள் மற்றும் பலகீனமானவர்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டது. நேர்மையுடன் அவர்களது உரிமைகளை செலுத்துவதற்கு கட்டளிடப்பட்டது. பிறகு பரஸ்பரம் உள்ள வியாபாரத்தில் தூய்மை மற்றும் உண்மையுடன் செயல்படுவதற்கு கட்டளிடப்பட்டுள்ளது. எந்த விதமான ஏமாற்றுதலும் இருக்கக்கூடாது. மற்றவர் அறிவினராக இருந்தாலும் கூட ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது என கூறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஏதாவது பொருளை விற்கின்றீர்கள் என்றால் அதில் ஏதாவது குறை இருக்கிறது என்றால் அதனை முன்பாக வையுங்கள். இதன் மூலம் வாங்கக்கூடியவருக்கு நான் வாங்கக்கூடிய பொருளில் இந்த குறை இருக்கிறது என தெரிய வேண்டும். மற்றொரு இடத்தில் வியாபார கொடுக்கல் வாங்கலில் அளவையும் நிறுவையும் சரியாக வைப்பதனை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு செய்வது மிக்க நல்லதும் முடிவை பொறுத்தவரை மிக சிறந்ததுமாகும். அதாவது நல்ல வியாபாரியின் சரியான முறையில் அளவையும் நிறுவையும் கடைபிடிக்கக்கூடிய வியாபாரியின் புகழ் சிறந்ததாகவே இருக்கும். மேலும் நிறைய நுகர்வோரும் வருவார்கள். இதன் விளைவாக அவரது வியாபாரம் மிக விரைவாக முன்னேற்றமடையும். ஏமாற்றுதல் இருந்தால் பிறகு வணிகம் அழிந்துவிடும். மற்றொரு இடத்தில் இறைவன் கூறுகின்றான்,
और उसके पास ஏமாற்றுவது குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். ஆனால் வருத்தம் என்னவென்றால் எந்த அளவு திருக்குரான் கட்டளைகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றதோ அதே அளவு முஸ்லிம்கள் நேர்மையிலிருந்து கீழே விழுந்து கொண்டே செல்கின்றனர். முஸ்லிம்களுடைய நேர்மை மற்றும் நாணயத்தை கூறுவதாயிருந்தால் ஒரு மனிதர் தனது குதிரையை விற்பதற்காக பஜாருக்கு கொண்டு வந்தார். இதனுடைய விலை 500 திரகம் என கூறினார். மற்றொரு சஹாபி அதனை பார்த்தார், அதனை விரும்பினார். மேலும் அந்த நபரிடம், நான் இதனை வாங்கிக் கொள்கின்றேன், இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது, ஆனால் இதனுடைய விலை 500 திரகம் ஒன்றும் கிடையாது என்றார். அதற்கு அந்த நபர் சற்று குறைவாக கேட்பார் என எண்ணினார். ஆனால் அவர் நேர்மாற்றமாக, இது எவ்வளவு உயர்வான குதிரை என்றால் இதனுடைய விலை 2000 திரகமாக இருக்க வேண்டும் என்றார். ஆகையால் என்னிடமிருந்து 2000 திரகமை பெற்றுக்கொள் என்றார். விற்கக்கூடியவர் மற்றும் வாங்கக்கூடியவர் பேசுகின்றனர். விற்கக்கூடியவர் 500 திரகமை விட மேலே செல்ல மறுக்கின்றார். மேலும் வாங்கக்கூடியவர் 2000 திரகமை விட கீழே வர மறுக்கின்றார். ஆக இதுதான் முஸ்லிம்களுடைய நிலையாக அன்று இருந்தது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருக்கத்திலும் அன்னாருடைய சஹாபாக்களின் நெருக்கத்திலும் இருந்தவருடைய நிலையாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது ஒரு சம்பவத்தையும் எழுதியுள்ளார்கள். அவர்கள் 19-20 வயதினராக இருந்தபோது சுற்றுப்பயணத்திற்காக காஷ்மீர் சென்றார்கள். அங்கு கம்பளியால் ஒரு விதமான கார்பெட் குறிப்பாக செய்யப்படும். இது அந்த பகுதியில் சிறப்பு மிகுந்ததாகும். அது அவர்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது. சில நாட்கள் அங்கு தங்க வேண்டியிருந்தது. சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருந்தது. சுற்றுப்பயணத்திற்காக சென்றிருந்தார்கள். சுற்றுப்பயணம் சென்ற போது அந்த கார்பெட்டை பார்த்தார்கள். கார்பெட் செய்யக்கூடிய மனிதர் ஒருவர், நான் மிகவும் சிறந்த முறையில் கார்பெட்டை செய்வேன் என்றார். பிறகு அவர்கள், சரி, அன்பளிப்பாக கொண்டு செல்வதற்கு எனக்காக 3-4 கார்பெட்டுகளை தயார் செய்யுங்கள் என்றார்கள். அதற்குரிய அளவையும் கூறினார்கள். அதன் பின்னர் கூறுகின்றார்கள், நான் திரும்ப வந்தபோது நான் கூறிய அளவில் இருந்து ஒவ்வொரு கார்பெட்டும் நீளத்திலும் அகலத்திலும் சிறியதாக இருந்தது. நல்ல வித்தியாசமும் இருந்தது. 6 இன்ச்சுகள் வரை சிறியதாக இருந்தன. அவர்கள் அந்த நபரிடம், நான் உம்மிடம் அளவையும் கூறினேன், இங்கு அதற்கான சாட்சிகளும் உள்ளன, அவர்கள் முன்புதான் நான் அதனை கூறினேன், இருந்தபோதிலும் நீர் அவ்வாறு செய்யவே இல்லை, ஆனால் அதே தொகையை கேட்கின்றீர்கள் என கூறினார்கள். அதற்கு அந்த நபர், பரவாயில்லை, தொகையை குறைத்துக் கொள்ளுங்கள் என கூறி வெட்கப்படுவதற்கு பகரமாக, நான் முஸ்லிமாவேன், என்னை நீங்கள் இவ்வாறு செய்துள்ளாய் அவ்வாறு செய்துள்ளாய் என்று பேசுகின்றீர்கள் என கூறிக்கொண்டே இருந்தார். எந்த விதமான தவறான செயலாக இருந்தாலும் முஸ்லிம் என்று கூறி அதனை நியாயப்படுத்துவது சாதாரணமாகிவிட்டது. இது பழைய விஷயம் ஒன்றுமில்லை. மாறாக என்னிடம் ஒரு அரிசி வியாபாரி கூறினார், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த நாங்கள் தரமான பாசுமதி அரிசியை வெளியே அனுப்புவோம். அதில் மற்ற தரம் குறைந்த நீளமான அரிசியை எவ்வாறு கலப்படம் செய்வோம் என்றால் அதற்கான வழிமுறை இதுவாகும். அதாவது இரும்பாலான 8-10 இன்ச்சு அளவுள்ள டின்னாலான குழாய் இருக்கும். அதனை பையின் நடுவில் வைப்போம். அந்த குழாயினுள் தரம் குறைந்த அரிசியினை நிரப்புவோம். அதனை சுற்றிலும் உயர்தரமான அரிசியை வைப்போம். வெளியிலிருந்து பார்க்கும்போது உயர்தரமான பாசுமதி அரிசியாக அது தென்படும். அதன் பின்னர் அந்த குழாயை எடுத்து விடுவோம். பிறகு அது மற்ற அரிசியுடன் கலந்துவிடும். யாருக்கும் எதுவும் தெரியாது என்றார். வாங்கக்கூடியவர்கள் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது என்று கூறினார். எவ்வாறாயினும் அரிசி அரிசிதான். ஆக இதுதான் வியாபாரத்தின் நிலையாகும். இதன் காரணமாக நீண்ட காலமாகவே பாகிஸ்தானிய அரிசி மார்க்கெட்டை இந்தியாவின் அரிசி மார்க்கெட் கைப்பற்றிக் கொண்டுள்ளது. இந்தியாவின் அரிசி பாகிஸ்தானிய அரிசியை விட தரம் குறைந்ததாகும். இருந்த போதிலும் இந்த கலப்படம் காரணமாக அந்த மார்க்கெட் பாகிஸ்தானிய அரிசி மார்க்கெட்டை கைப்பற்றிக் கொண்டுள்ளது. தற்பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த சில ஏற்றுமதியாளர்கள், சில அகமதிகளும் ஏற்றுமதி செய்கின்றனர். உயர்தரமான அரிசியை அவர்கள் ஃபாரின் மார்க்கெட்டிற்கு கொண்டு வந்தாலே ஒழிய அது கிடைக்காது. இந்த திருட்டுத்தனத்தின் காரணத்தினால் வெளி மார்க்கெட்டுகளுக்கு இவ்வாறு ஏமாற்றுதல் நடைபெறுகிறது என தெரிய வந்தது. பிறகு அவர்கள் பாகிஸ்தானின் ஏற்றுமதியாளரிடமிருந்து அரிசி வாங்குவதனை நிறுத்திவிட்டார்கள். ஆகையால் தற்பொழுது இந்தியாவின் ஏற்றுமதியாளர்கள் மட்டுமே அரிசி வாங்குகின்றார்கள். பிறகு கிரேடிங் செய்து அதனை வெளியே அனுப்புகின்றனர்.
இவர்கள் இதன் மூலம் வியாபாரத்தில் பரக்கத் ஏற்படாது என்பதனை சிந்திப்பதே இல்லை. தற்பொழுது வியாபாரம் முடிபெற்றுவிட்டது. ஒரு ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடியவர் உண்மையை பேசினால் பொருளில் ஏதாவது குறையோ குறைபாடு இருக்குமென்றால் அதனை கூறிவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களது வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அவர்கள் இருவரும் பொய்யை கையாண்டார்கள் என்றால், வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் பொய் கூறினார்கள் என்றால், ஏதாவது குறையை மறைத்தார்கள் என்றால், அல்லது ஏமாற்றுதலை கையாண்டார்கள் என்றால் வியாபாரத்தில் உள்ள பரக்கத் நீங்கிவிடும். ஆக பரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நம்பிக்கை மற்றும் நாணயத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு வியாபாரம் செய்வதே ஒரு நல்ல முஸ்லிமுடைய பணியாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் எவருக்காவது கொடுப்பதற்காக நிறுத்தால் தட்டு கீழே தாழும் வரை நெருங்கள். அதாவது கொஞ்சம் அதிகமாக சென்று விட்டாலும் பரவாயில்லை என்று கூறினார்கள். ஆக இதுதான் வியாபார விஷயத்தில் ஒரு முஸ்லிமிடம் தென்பட வேண்டிய நம்பிக்கையாகும். வியாபாரி நம்பிக்கையாளராக இருந்தால், சரியான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தால், பிறகு அவரது அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கூற்றிலிருந்து தெரிய வருகிறது. அதாவது எவ்வளவு உயர்வான அந்தஸ்தை அன்னார் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையான மற்றும் நேர்மையான வியாபாரி நபிமார்கள், உண்மையாளர்கள் மற்றும் ஷஹீதுகளுடன் இருப்பதற்கு உரிமையாளர் ஆவார். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தன்னை தொடர்படுத்தி கூறக்கூடியவர்களுக்கு தனது நேர்மை மற்றும் நாணயத்தின் தரத்தை அல்லாஹுவின் கட்டளை மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைக்கேற்ப ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை ஆராய வேண்டும். அகமதிகளும் பல்வேறு வியாபாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். நாமும் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப நமது வாழ்வை கழிக்கின்றோமா? நாமும் நம்மில் பலகீனமானவர்களின் உரிமையை செலுத்துகின்றோமா? நாம் நமது வியாபாரத்தில் நீதி மற்றும் நேர்மையுடன் செயல்படுகின்றோமா? நாம் நமது சமூகத்தின் அனைத்து வர்க்கத்தினருடைய உரிமைகளை செலுத்துகின்றோமா? நாம் நம்மை தீமையிலிருந்து தடுக்கக்கூடியவர்களா என ஆராய வேண்டும். இந்த ரமலான் வருகின்ற போது நன்மையின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயங்களின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹ் தடுத்துள்ள எல்லா விதமான தீமையிலிருந்தும் தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக ஆவோமாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.